ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளராக இல்லை நார்மலாக இருக்கிற லோ குவாலிட்டி ஃபோட்டோவை ஒரு ஹெச்டி மாதிரி ஹை குவாலிட்டி ஃபோட்டோவா எப்படி என்ஹான்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அதை பார்க்க இந்த வீடியோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு லோ குவாலிட்டி ஃபோட்டோவை ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டூனுங்கிற ஒரு ஆப் தான். இந்த ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். சரி, ஓகே, நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணது உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் காட்டும். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ என்ஹான்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ண சொல்லும். நான் வந்து ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை தான் நான் வந்து லோ குவாலிட்டியிலேருந்து ஹை குவாலிட்டியாக என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஜூம் பண்ண உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு லோ குவாலிட்டியாக ஜூம் பண்ண ரொம்ப பிளர்ராக ஒரு நாய்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஒரு லோ குவாலிட்டி ஃபோட்டோவை நான் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோவாக ஜூம் பண்ண நல்லா கிறிஸ்டல் கிளியராக தெரிகிற மாதிரி நான் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பணம் கட்டணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். பட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது, அதாவது வந்து டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பணம் கட்ட சொல்லி காட்டும். பட் நீங்கள் அதெல்லாம் பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ண சொல்லும். சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த லோ குவாலிட்டி ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஹை குவாலிட்டியாக என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே நிறைய விதமான டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஃபோட்டோவோட குவாலிட்டியை பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஜூம் பண்ண ரொம்ப ஒரு லோ குவாலிட்டியாக, ரொம்ப பிளர்ராக, ஜூம் பண்ண ரொம்ப ஒரு நாய்ஸாக, ஒரு உடையிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபோட்டோவை நான் வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ண போகிறேன்னா, கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டூல் கொடுத்துருக்காங்க. ட்ரெண்ட்ஸு, லுக்ஸ், என்ஹான்ஸ், இந்த மாதிரி நிறைய விதமான டூல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் சென்டரில் இருக்கிற என்ஹான்ஸுங்கிற எந்த ஒரு டூலை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ண கையோட உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ டேரெக்டாக உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகி கன்வெர்ட் ஆகி வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிளியராக இருக்குங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து என்ஹான்ஸுங்கிற இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண கையோட இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடித்ததும் இந்த ஃபோட்டோ எப்படி என்ஹான்ஸ் ஆகி வருதுங்கிறத நீங்களே பாருங்கள். சரி, ஓகே, நான் வந்து அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டு இப்போ ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். ஒரு நிமிஷம், நான் வந்து இதை ஃபுல்லாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஃபோட்டோக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஒன்றுமே பண்ணல, சூஸ் பண்ண கையோட என்ஹான்ஸுங்கிற அதை கொடுத்த கையோட இந்த பாருங்கள் லோட் ஆகி என்ஹான்ஸ் ஆகி வந்துட்டு, அவ்வளோதான் நம்மளோட வேலையை. இதில் வந்து நீங்கள் சிரமப்பட ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் ஜூம் பண்ண உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்களேன். ஒரு நல்ல ஒரு ஹெச்டி குவாலிட்டியில், ஒரு 4K குவாலிட்டியில் இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இது இப்போ நீங்கள் வந்து இதில் முன்னாடி இந்த ஃபோட்டோக்கும் இப்போ உள்ள ஃபோட்டோவுக்கும் டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாட்டமில் பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி இருந்த ஃபோட்டோக்கும் இப்போ உள்ள ஃபோட்டோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து அந்த சிம்பிளில் நான் வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணது உங்களுக்கே தெரியுது பாருங்கள். முன்னாடி இந்த ஃபோட்டோ இது தான், அதாவது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ இது தான். இதில் பாருங்கள், ஜூம் பண்ண எந்த அளவுக்கு ஒரு மோசமாக, ரொம்ப பிளர்ராக, ரொம்ப ஒரு நாய்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பிளாக் டாட்டு இந்த மாதிரி நிறைய எல்லாமே தெரியுது. இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குங்கிறது இப்போ பாருங்கள். இதுதான் வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள ஃபோட்டோ. இதை இப்போ ஜூம் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல குவாலிட்டியாக, ஒரு 4K குவாலிட்டியில் இருக்குது. நல்லா கிறிஸ்டல் கிளியராக, நல்லா தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு லோ குவாலிட்டி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அது எந்த கேமராவில் எடுத்திருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாகவே இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோவாக உங்களால் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதில் கஷ்டப்பட ஒன்றுமே இருக்காது, சிம்பிளாக முடிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக நிறைய குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் உங்களோட கேலரிக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் பாருங்கள், சேவுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், நீங்கள் உங்களோட எந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் லோ குவாலிட்டிலேருந்து ஒரு ஹை குவாலிட்டியாக நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இன்னும் நிறைய விதமான சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள்,
என்ஹான்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இது பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு 2 வாட்டி கூட என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த பாருங்கள் அப்ஸ்கேலுங்கிற இதை கொடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி என்ஹான்ஸ் ஆகி வந்திருக்கிற இந்த ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி, அதாவது இதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் நாய்ஸ் வந்து டினாய்ஸ் பண்ணி இதில் இருக்கிற டாட்டு எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தரும். அதாவது இப்போ நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அப்ஸ்கேலுங்கிறத கொடுத்ததும் மறுபடியும் அதே மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகி அப்ளை ஆகி முடிச்சதும் திருப்பி அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி வரும் பாருங்கள். பட் இது வந்து செஞ்சு முடிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான நெட்வொர்க் இருக்கணும். நல்லா கிளியரான நெட் இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த ஒவ்வொரு டூலும் உங்களுக்கு வரும். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப்லைனுங்கிற மாதிரி தான் வரும். புரியுதுங்களா? ஸோ ட்ரை ஐக்கன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்பி இந்த மாதிரி லோட் ஆகி அந்த அப்ஸ்கேல் அந்த ஒவ்வொரு டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கே உங்கள்கிட்ட நல்லா கிளியரான ஒரு நெட்வொர்க் இருக்கணும். கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணதே போதும். பட் என்ஹான்ஸ் பண்ணது பத்தலை அப்படின்னா நீங்கள் அப்ஸ்கேலுங்கிற இதை கொடுத்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி அப்ஸ்கேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற இந்த ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ அது அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணாலே போதும். சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்கள் அப்ஸ்கேல் கொடுத்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நீங்கள் இதில் என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய விதமான டூலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த லுக்கை வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்க்குற அந்த லுக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கேஷுவலாக பார்க்குறாங்களே. ஸோ இந்த ஒரு லுக்கை நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாகவோ இல்லை ஜென்டிலாக பார்க்குற மாதிரி கூட மாற்றிக்கலாம். அது எப்படின்னா அதாவது ஏஐ ட்ரெண்ட்ஸ்க்கு அடுத்து இருக்கிற லுக்ஸுங்கிற இந்த ஒரு டூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பு, கிளாசிக்கு, ஸோ ஒரு நிமிஷம், இந்த மாதிரி ஷார்ப்பு, கிளாசிக், ஜென்டில் நிறைய விதமான டூல் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டூலை மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பு கொடுத்ததும் இப்போ பாருங்கள், ஷார்ப்புங்கிறது கொடுத்ததும் முன்னாடி இந்த லுக்குக்கும் இப்போ இருக்கிற லுக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி தான் நீங்கள் ரைட் சைடு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் முன்னாடி செஞ்சு காட்டினால. ஸோ அதே மாதிரி இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்கிற ஃபோட்டோக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோக்கும் உங்களால் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஷார்ப்புங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ வந்து இது தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை பாருங்கள், எவ்வளோ கேஷுவலாக பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நார்மலாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பார்க்குற மாதிரி மாற்றணும்னா, அதாவது வந்து ஷார்ப்புங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற அந்த ஒரு லுக்கை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த லுக்கு. அதாவது ஷார்ப்புங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற லுக்கு இது தான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட லுக்கை கூட மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஷார்ப்லேருந்து ஒரு ஜென்டிலாக இல்லை சார்மாக பார்க்குற மாதிரி கூட உங்களால் மாற்றிக்கலாம். இப்போ ஜென்டிலுங்கிறது கொடுத்துருக்கேன். ஜென்டிலுங்கிற அந்த ஒரு லுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், முன்னாடி இந்த லுக்குக்கும் இப்போ உள்ள லுக்குக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸை. ஸோ அதே மாதிரி முன்னாடி இந்த ஃபோட்டோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ வந்து இது தான். புரியுதுங்களா? ஒரு அந்த ஜென்டிலுங்கிற இதை கொடுத்து அந்த ஒரு டூலை கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற ஃபோட்டோ இது தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஜென்டிலுங்கிற அந்த ஒரு லுக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஜென்டிலுங்கிற அந்த ஒரு லுக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற ஃபோட்டோ பாருங்கள். இதுதான் வந்து அந்த ஜென்டிலுங்கிற லுக்கு கொடுத்ததுக்கப்புறமா உள்ள அந்த ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஃபோட்டோவில் இருக்கிற லுக்கை உங்களால் மாற்றிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் வந்து உங்களால் ஃபேஸுங்கிற அதாவது வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் உங்களால் மாற்றிக்க முடியும். அதாவது இப்போ நார்மலாக பார்க்குறத சிரிக்கிற மாதிரி மாற்றிக்கலாம், இல்லை முறைக்கிற மாதிரி, இந்த மாதிரி கூட உங்களால் இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்ப்ரெஷனை கூட மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ஹான்ஸுங்கிற டூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபேஸுங்கிற இந்த டூலை கொடுத்திங்கன்னா இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்மைலு, ஜாவ் இந்த மாதிரி 2 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் ஸ்மைலுங்கிற அந்த ஒரு ஆப்ஷனுக்கு மேலே பாருங்கள், இழுக்கிற ஒரு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். அதாவது முன்னாடி கேஷுவலாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி. இப்போ நான் வந்து ஸ்மைலில் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களால் உங்களோட நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஃபோட்டோவில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷனை கூட உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தப்பாக சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்களால் மாற்றிக்க கூட முடியும். அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸுங்கிற மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களால்
நீங்கள் பண்ணுன்னா அந்த ஒரு சேஞ்சை கூட மாற்றிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மைலை வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்க முடியும். லோவாக வச்சுக்கிற மாதிரியும் அதிகரிக்கிற மாதிரியும் உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேஞ்சஸையும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எல்லாமே இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.